சாட்சிக்காரிக்கு பதிலாக சண்டைக்காரிக்கிட்டே சரண்டர் ஆயிடலாமே. புதமணி சார், என்ன சார் கூப்பிட்டுட்டு எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? புதமணி, என் மேல உனக்கு என்ன கோபம்? ஆண்டவர்கிட்ட உன்னை பற்றி போட்டு கொடுத்துருக்கேன். உனக்கு எதிராக அவரை தூண்டி விட்டுருக்கேன். நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்கெல்லாம் உண்மையில இருக்கிற கோபமோ பகையோ காரணம் இல்லை. சர்வைவல் ஆஃப் த ஃபிட் டெஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் காரணம். என் பொழப்புக்காக நான் சில விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கு. இன்ஸ்பெக்டர் யாரையாவது பிடிக்கலைன்னா நானும் கொஞ்சம் சாம்பிராணி போட்டு விடுவேன். அதனால அவரும் சில சலுகையெல்லாம் எனக்கு கொடுப்பாரு. அப்படித்தான் உன் விஷயத்தையும் நான் சிலதெல்லாம் போட்டு கொடுத்துருக்கேன். அதை மனசுல வச்சுக்கிட்டு நீ என் இடத்த காலி பண்ணணும்னு நினைக்கிறது உனக்கே நியாயமா இருக்காமா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல சார். நீங்க ரொம்ப வருஷமா இந்த சர்வீஸ்ல இருக்கீங்க. நான் இப்பதான் இதுல சேர்ந்திருக்கேன். உங்க இடத்த நான் எப்படி சார் காலி பண்ண முடியும்? எனக்கு அப்படி எந்த எண்ணமும் இல்ல சார். புதமணி, நீ வேணுனே அதை செய்றேன்னு நான் சொல்லமா. நீ புதுசு, ஆனா உன்னையும் அறியாம அதாம நடந்துட்டு இருக்கு. முதல்ல ஆண்டவரோட குட் புக்ல என் பேர் தான் முதல்ல இருக்கும். அவரும் அடிக்கடி என்னதான் கூப்பிட்டு பேசுவாரு. என்கிட்ட ரகசியமா சில அசைன்மெண்ட் எல்லாம் கொடுப்பாரு. அதெல்லாம் இப்ப மாறி போச்சு. எதுக்கு எடுத்தாலும் மயிலு மயிலுன்னு உன் பேரு தாம அவருக்கு வாயில வருது. நீ என்ன மந்திரம் போட்டியோ மாயம் போட்டியோ, நீ கொஞ்சம் கொஞ்சமா என் இடத்த பிடிச்சு என் பொழப்பல மண்ணெளி போட்டுருவியோன்னு எனக்கு பயமா இருக்குமா? சார், அந்த மாதிரிலாம் எனக்கு எந்த எண்ணம் இல்ல புதமணி. நீ வேணுனே செய்ற நான் உங்ககிட்ட சொல்ல. என் பயத்தை பத்தி தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ சின்ன பொண்ணு, எங்க போனாலும் பொழைச்சுக்குவ. ஆனா என்னால இதுக்கு மேல எங்கேயும் நகர முடியாது புதமணி. எனக்கு அதுக்கு வயசும் இல்ல, சின்ன பசங்களோட போட்டி போடுற அளவுக்கு எனக்கு தெம்பும் இல்லை. ஆமா, நான் உன்னை கேட்டுக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாம்மா. தயவு செய்து என் இடத்த பறிச்சிடாத. என் கனவை பாதியிலேயே கலைச்சிடாத. அது வெறும் கனவு இல்லம்மா, உன்ன மாதிரி ஒரு பொண்ணோட வாழ்க்கை. சார், உங்க பயம் எனக்கு புரியுது. ஆனா நீங்க என்ன நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. சார் என்ன கூப்பிட்டு பேசுறதுக்கும் எனக்கு வேலை கொடுக்கறதுக்கும் வேற ஒரு காரணம் இருக்கு. அதனால உங்களுக்கோ உங்க இடத்துக்கோ உங்க வருமானத்துக்கோ எந்த பாதிப்பும் இருக்காது. உங்க பொண்ணு பத்தின கனவு கண்டிப்பா நிறைவேறும் சார். என்னால அதுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் உத்தரவாதம் கொடுக்கறேன் சார். நிஜமான குற்றவாளி கிடைச்ச பின்னாலையும் என் பிள்ளைய இன்னமும் ஏன் உள்ள வச்சிருக்கணும்? இது விஷயமா மயிலையும் இன்ஸ்பெக்டரையும் விசாரிக்கணும். என் புள்ள நிரபராதின்னு சொல்லி கோர்ட் விடுதலை செய்யணும்னு அவங்க ஒரு மனு கொடுக்கணும். இப்படி ஒரு மனுவை கோர்ட்ல தட்டி விட்டா போதும். வெற்றிக்காக ஆஜராகி இந்த மனுல இருக்கிற நியாயத்தை எடுத்து சொல்லி நான் அவனை வெளியில கொண்டு வந்துடுறேன். சரிங்க சார், என் புள்ள எப்படியாவது வெளியே வந்தா போதும் சார். அதுக்காக நீங்க என்ன செய்ய சொன்னாலும் நானும் என் பொண்டாட்டி தயாரா இருக்கேன் சார். அதெல்லாம் எனக்கு தெரியும் சார். கேஸ வாங்கிட்டு உள்ள போயிருக்கானே ஒருத்தன், அவன் நம்பிக்கையான ஆள் தானே? அவங்க கிட்ட கரெக்டா பேசிட்டீங்களா? பேசியாச்சு சார். அவன் நம்ம சொல்றதுதான் சார் கேட்பான். அவனால நமக்கு எந்த வில்லங்கமும் வராது. எதுக்கும் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க மூலமா அவனை பத்தி விசாரிங்க சார். கோர்ட்ல கூப்பிட்டு விசாரிச்சதுக்கு அப்புறம் நான் தான் எல்லாத்தையும் செஞ்சேன்னு அவன் சொல்லணும். அவன் அங்க வந்து மாத்தி பேசிட்டா எல்லாமே சிக்கலாயிடும். நாம தான் அவனை ரெடி பண்ணோன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வெற்றிக்கு எதிரா கேஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும். அப்புறம் நாம தலைகளா நின்னாலும் அவனை வெளியில கொண்டு வரவே முடியாது. புரியுது சார். அவன் இதை விட ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிருக்கான். இதுல அவன் எங்களுக்கு உதவியா இருந்தா அவனோட கேஸ்ல இருந்து அவனை தப்பிக்க வைக்கிறேன்னு தான் டீல் பேசியிருக்கேன். அதனால அவன் இந்த விஷயத்துல பேக் அடிக்க வாய்ப்பே இல்ல சார். நல்லது சார். நான் உங்க ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்து அனுப்புறேன். அதுல உங்க வைஃப் கிட்ட சைன் வாங்கி எனக்கு கொடுத்து அனுப்புங்க. சரிங்க சார். நான் மனுவை ரெடி பண்ணி கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன். கேஸ் ஹியரிங் வந்ததுக்கு அப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். ஓகே.
அப்ப நான் வரேன். சரிங்க சார். என்ன பாக்குறீங்க? சுடிதார்லாம் பார்க்கலான்னு இங்க வந்தேன். சுடிதார்லாம் நிறைய வெரைட்டில இருக்கு. நீங்க எந்த ரேஞ்சில பாக்குறீங்க? இல்ல எனக்கு சுடிதார்லாம் எடுத்த அனுபவம் இல்ல. நீங்களே ஒரு நல்ல ரேஞ்சில் எடுத்து கொடுங்க. காட்டன் சுடிதார் பாருங்க சார். டீசென்ட்டாவும் இருக்கும், டிசைனும் நிறைய வந்திருக்கு. சரிங்க, காட்டுங்க. சார் சைஸ் என்னன்னு சொல்லவே இல்லையா நீங்க? குழந்தைங்களோட சைஸ் என்னன்னு தெரியாதே. என்ன சார் உங்க பொண்ணுன்னு சொல்றீங்க? ட்ரெஸ்ஸோட சைஸ் கூட தெரியாம இருக்கீங்க. மூத்த பொண்ணுக்கு ஒரு 27 வயசு இருக்கும். ரெண்டாவது பொண்ணுக்கு ஒரு 24-25 வயசு இருக்கும். மூணாவது பொண்ணுக்கு ஒரு 22-23 வயசு இருக்கும். வயசுக்கு ஏத்த மாதிரி இங்க ட்ரெஸ் எல்லாம் இருக்கும்ல. வயசு வாரியா இருக்கு சார். ஆனா உடல் அமைப்பு ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும். குள்ளமா உயரமா ஒல்லியான்னு தெரியாம எடுத்துட்டு போனா செட் ஆகாதே சார். உங்களுக்கு ஐடியா இருந்தா தோராயமா எடுத்துட்டு போங்க. செட் ஆகலனா பில்லோட எடுத்துட்டு வாங்க, மாத்திக்கலாம். இல்ல அது சரி வராது. நீங்க யாரு வேணா போடலான்ற மாதிரி ஒரு காமன் சைஸ்ல ஒரு Dress கொடுக்க முடியாதா? இல்ல சார், சைஸ் தெரியலனா நீங்க புடவை எடுக்கிறது தான் சரியா இருக்கும். எல்லாரும் பெரிய பொண்ணுன்னு வேற சொல்றீங்க. புடவை எடுத்தா யார் வேணாலும் கட்டிக்கலாம் சார். அதுல ஒண்ணு எடுங்க. ஐயோ, எந்த மனுஷன் எங்க வந்தாரு? எங்க போனாலும் இவர் பின்னாடியே வந்துடுறாரு. இவர் கண்ணில் படுறதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பிட்டமே. இது வேண்டாம். இந்த கலர் இருக்கு. இந்த புடவை பார்த்தாம நான் வேகமா வந்து இடிச்சுக்கிட்டேன். நான் தான் சார் முதல்ல எடுத்த, கொடுங்க சார். 23 வருஷம் கழிச்சு நான் என் பொண்டாட்டிக்கு இந்த புடவை எடுக்கிறேன். இது அவளுக்கு பொருத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த புடவையை கொடுத்தா அவளும் சந்தோஷப்படுவான்னு நினைக்கிறேம்மா. தயவு செஞ்சு விட்டு கொடுங்களேன். எனக்கு முன்னாலே ஒரு அம்மா எடுத்து வச்சிருந்தாங்க சார். என்னை முந்திட்டு எடுத்துட்டாங்களோன்னு வருத்தப்பட்டேன் சார். அவங்க இதை விட்டுட்டு போனது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சார். நீங்களும் போட்டிக்கு வந்துட்டீங்களே சார். நான் தான் என்ன காரணம்னு சொல்றேன்னேம்மா. தயவு செஞ்சு விட்டு கொடுங்கம்மா. முதல்ல என் பொண்ணுங்களுக்கு சுடிதார் மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கலாம்னு இருந்தேன். ஆனா அவங்க கருப்பா செவப்பா ஒல்லியா உயரமா குட்டையா எதுவுமே எனக்கு தெரியாதுல்ல. அதான் ஒரு மாதிரி ஃபீல் ஆயிட்டேன். கடைக்காரன் கூட பொண்ணுங்களுக்கு என்ன சைஸ்ன்னு கேட்டான். எனக்கு தான் தெரியாதே. கூனி குறுகி போய் நின்னப்போ பெத்த பொண்ணுங்களோட அளவு கூட தெரியாதான்னு கேட்டான் பாரு. ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. அதான் பிள்ளைகளுக்கு அளவு தெரியாம ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அவங்க போட முடியாம போயிட்டா கஷ்டமாயிடும்ல. அதான் இப்படி இருக்கட்டுமேனு பொதுவா எல்லாத்துக்கும் புடவையே எடுத்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு நான் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸே எடுத்தது இல்ல. சின்ன வயசுல கூட சுசிலாவை போய் எடுத்துட்டு வந்துருவா. முதல் தடவையா என் பொண்டாட்டிக்கும் பிள்ளைகளுக்குமா ட்ரெஸ் எடுத்திருக்கேன். இந்த 2 புடவையில மூத்தவங்க 2 பேரும் எதை வேணா எடுத்துக்கிட்டோம். ஆனா இந்த புடவை வந்து என் கடைசி பொண்ணுக்கு தான். அவதான் இதை கட்டணும். இந்தா
முதல் தடவையா என் பொண்டாட்டிக்கும் பிள்ளைகளுக்குமா ட்ரெஸ் எடுத்திருக்கேன். இந்த 2 புடவையில மூத்தவங்க 2 பேரும் எதை வேணா எடுத்துக்கிட்டோம். ஆனா இந்த புடவை வந்து என் கடைசி பொண்ணுக்கு தான். அவதான் இதை கட்டணும். இந்தா. இந்த புடவைய நான் உன்னை நினைச்சுதான் எடுத்தேன் தெரியுமா? மூத்தது 2 பேரும் நான் பார்த்து வளர்ந்த பிள்ளைங்க. சும்மாவாச்சும் அவங்க இப்ப எப்படி இருப்பாங்கன்னு என்னால கற்பனை பண்ணி பார்க்க முடியும். என் கடைசி பொண்ணோட முகத்தை கூட நான் பார்த்ததில்லை. எப்படி கற்பனை பண்ணி பார்த்தாலும் அவ இப்ப எப்படி இருப்பான்ற அவ உருவத்தை என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல மயிலு. ஒருவேளை இப்ப அவ உன்ன மாதிரிதான் இருப்பாளோ நானா முடிவு பண்ணி இந்த புடவை எடுத்துட்டேன். மயிலு, நீ ஏன் கண் கலங்குற? ஒண்ணும் இல்ல சார். மயிலு, நான் இப்ப பேசுறது நடந்துக்கிறதெல்லாம் உனக்கு வேற மாதிரி இருக்குல்ல? சுசீலாவோட நினைப்பும் என் பொண்ணுங்களோட நினைப்பும் தான் என்னை இப்படி மாத்திருச்சு. அவங்க என் கூடவே இருந்திருந்தா என் வாழ்க்கையும் வேற மாதிரி இருந்திருக்கும். பழச பேசி இப்ப என்ன ஆக போகுது? போனது போனதுதான். நடந்து முடிஞ்சதை பேசி ஒரு புண்ணியமும் இல்லை. அந்த கடைசி பொண்ணே நான் தான்ப்பா. உங்க முன்னாலேயே இருந்தும் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியல. நீங்க தான் அப்பான்னு தெரிஞ்சும் என்னால அதை காட்டிக்க முடியல. இப்படி ஒரு நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுப்பா. இது அவங்க எதுக்கிறதும் தூக்கி எறியறதும் அவங்களோட விருப்பம். இந்த புடவையெல்லாம் எப்ப எடுத்துட்டு போவ? லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்புறேன் சார். சரி மயில், இதையாவது அவங்கள ஏத்துக்க வச்சுட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். தயவு செஞ்சு முயற்சி பண்ணு. அண்ணா, கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா. ஐயோ, வீட கண்டுபிடிக்கிறதுக்காக சார் பின்னாடியே ஃபாலோ பண்றாரு போல இருக்கே. பைத்தியக்காரனாடா நீ? குறுக்க வந்து நிக்கிற? சாரி சார், போன் வந்துச்சு. என்ன போன் வந்துச்சு? பைத்தியக்காரனாடா நீ? போன் வந்துச்சு போட ஆலை மாட்டேங்க. சாரி சார். போன வந்துச்சு, வெங்காயம் வந்துச்சு. இந்த தெரு வழியா தானே மயில் போனா? எந்த பக்கமும் காணமே. ஒருவேளை சுசீலா வீட்டுக்குள்ளேயே போயிருப்பாளோ? அந்த ஸ்கூட்டருக்கார மடைய தேவையில்லாம டென்ஷன் பண்ணி விட்டான். அவ எந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சான்னு பாத்துருக்கலாமே. பார்சலோட இங்க இறங்கி போறான்னா கண்டிப்பா சுசீலாவோட வீடு இங்க எங்கேயாவது தான் இருக்கும். வீடு வீடா சுசீலாவை தேடுறது தவிர வேற வழியே இல்லை. சார் போலாம் சார். மயிலு, என்னாச்சு மயிலு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இல்லையே மயிலு, நீ போன்ல பேசும்போது கூட நார்மலா பேசுற மாதிரி இல்லையே. சார், ஆக்சுவலா நான் ஒரு அக்யூஸ்ட தேடி வந்தேன். அவன் மிஸ் ஆயிட்டான் சார்.
அந்த டென்ஷன் தான் எனக்கு. மயிலு, அவன் எந்த பக்கம் போனான்னு சொல்லு, துரத்தி போய் பிடிச்சிடலாம். வேணாம் சார், அவன் வண்டியில தப்பிச்சு போயிட்டான். சார், அண்ணே, இந்த தெருவில் இருக்க எல்லா வீட்டுக்கும் போய் சுசீலான்னு யாராவது இருக்காங்களா நல்லா விசாரிச்சுட்டு வா. சார், பேரை மட்டும் சொன்னா போதுமா சார்? போட்டோ எதுவும் இல்லையா? இருந்தா கொடுத்திருக்க மாட்டேனா? எனக்கு கிடைச்ச ஒரே குழு பேரு மட்டும்தான். இந்த தெருவில் இருக்கிற எந்த வீட்டையும் மிஸ் பண்ணிடாத. எல்லா வீட்லயும் போய் சுசீலா இருக்காங்களான்னு விசாரி. கடை, ரோட்ல பாக்குற ஆளுங்க எல்லாருக்கிட்டையும் விசாரி. சுசீலாவோட வீடு எதுங்கிறத இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சாகணும். ஓகே சார், வரேன். ஓ, சார், அண்ணே, அதுக்குள்ள வந்துட்ட? சாரி சார், இந்த தெருவில் அந்த பேர்ல யாருமே இல்ல. இல்ல, என் யூகம் சரின்னா கண்டிப்பா சுசீலாவோட வீடு இந்த தெருவுல தான் இருக்கணும். நீ நல்லா விசாரிச்சு பாத்தியா? ஒரு வீடு விடாம தேடி பாத்தியா? நல்லா தேடிட்டேன் சார், அப்படி யாரும் இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க. மயில் இந்த தெருவுக்கு தானே வந்தா, ஆனா இவ சுசீலா யாரும் இங்க இல்லன்னு சொல்றாளே. சுசீலாவோட வீட்டுக்கு போயிருந்த மயில் கண்டிப்பா இந்த பக்கம் தானே வந்திருக்கணும். ஆனா அவ வந்த மாதிரியே தெரியலையே. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? சுசீலாவை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி மயில் என்ன ஏமாத்துறாளா, இல்ல நான் ஃபாலோ பண்றது தெரிஞ்சதுனால மயில் என்னைய டைவர்ட் பண்றாளா? ஒண்ணுமே புரியலையே. சார், நம்ம வீடு வரைக்கும் போக வேண்டாம். என்ன கொஞ்சம் முன்னாடியே இறக்கி விட்டுறீங்களா? ஏன்? அடிக்கடி உங்க கூட நான் வீட்டு முன்னாடி போய் இறங்குறதெல்லாம் நல்லா இருக்காது சார். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தப்பா பேசுவாங்கன்னு யோசிக்கிறியா? அவங்க மட்டும் இல்ல சார், டெய்லியும் நான் உங்க கூட ஊரை சுத்திட்டு வரேன்னு எங்க வீட்டுல இருக்கிறவங்களும் பேசுவாங்க. அதுக்கெல்லாம் நாம ஏன் சார் இடம் கொடுக்கணும்? இப்ப நீ பண்ற பத்தியா, இதுதான் தப்பா தெரியும். இவ்வளவு தூரம் என் கூட வந்துட்டு பாதியில இருந்து நடந்து போறத பார்த்தாங்கன்னு வையேன், அப்பதான் சந்தேகமே வரும். உள்ள என்னமோ இருக்கு, அதை மறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் டிராமா பண்றாங்கன்னு பேசுவாங்க. நாம எப்பவும் போல வீட்டு முன்னாடியே போய் இறங்குறது தான் பெட்டர். இல்ல சார், நான் இன்னைக்கு இங்கேயே இறங்கிக்கிறேனே, ப்ளீஸ். சரி, அதுக்கப்புறம் உன் இஷ்டம் மயிலு. எதுவா இருந்தாலும் சகஜமா என்கிட்ட பேசுவ, பழகுவ. ஆனா திடீர்னு உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, என்ன அவாய்ட் பண்ணிட்டு போற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதுவும் அந்த சுஷீலா அம்மாவை தேட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் நீ இந்த மாதிரி மாறி இருக்க. நீயும் நானும் அந்த அம்மாவை தேடி அலைஞ்சோம். அந்த போட்டோ நெகட்டிவ் மிஸ் ஆனது வரைக்கும் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்னாச்சு, ஏதாச்சு, அந்த அம்மாவை கண்டுபிடிக்க முடிஞ்சதா, வேற ஏதாவது டெவலப்மெண்ட்ஸ் இருக்கா, குருமூர்த்தி என்ன சொன்னார்னு நீ எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லையே. சார், இந்த வேலையை நான் செய்ய முடியாதுன்னு ஒதுக்கிட்டதா நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னனே. மயிலு, பிசிக்கலா நீ அதுல இருந்து ஒதுங்கிட்ட, ஆனா மென்டலா நீ அதுல இருந்து ஒதுங்கி வந்த மாதிரி எனக்கு தோணல. அந்த விஷயத்துல அந்த குருமூர்த்தி உன்னை ஏதாவது டார்ச்சர் பண்றாரா, இல்ல உனக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லு மயிலு. மயிலு, உன்னை இப்படி என்னால பார்க்க முடியல. ஏதாவது செஞ்சு உன்னை இதுல இருந்து வெளியே கொண்டு வரணும்னு தான் நான் யோசிக்கிறேன். ப்ளீஸ் மயிலு, தயவு செஞ்சு என்கிட்ட எதையும் மறைக்காத மயிலு. சார், நான் தான் எதுவுமே மறைக்கலையே சார். ஏதோ இருக்கிற மாதிரி நீங்க தான் அனாவசியமா கற்பனை பண்ணிக்கிறீங்க. நான் திரும்பவும் சொல்றேன், எனக்கு எந்த குழப்பமும் இல்ல, பிரச்சனையும் இல்ல. நான் நார்மலா தான் இருக்கேன், நம்புங்க சார். மயிலு, நீ சொல்றதுதான் உண்மைன்னா அதுல எனக்கு சந்தோஷம் தான். ஆனா அது உண்மையானு தான் எனக்கு டவுட்டாவே இருக்கு. உன்னை சுத்தி கண்ணுக்கு தெரியாம நீ ஒரு வட்டம் போட்டிருக்க மயிலு. நீ நினைக்கிறப்ப என்ன அதுக்குள்ள இழுத்துக்கிற, திடீர்னு அப்படியே வெளியே தள்ளி விட்டுற. இப்போ நான் வெளியே வீதியில் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்றேன். இதுக்கெல்லாம் நான் தான் காரணமோங்கிற ஃபீல் வேற எனக்கு இருக்கு. சார் ப்ளீஸ், இல்லாத ஒண்ணு இருக்குன்னு நினைச்சு நீங்களும் கஷ்டப்பட்டு என்னையும் சங்கடப்படுத்தாதீங்க சார். அப்படி ஏதாவது ஒண்ணுனா
இதுல 10 பொட்டலம் இருக்கு. இத முதல்ல வித்து காட்டு. 15 20ன்னு போக போக கூட்டி தரேன். அவர் எங்க வீட்ல இருந்தாலும் மனசளவுல இப்பவும் அவரு நாட்டாயன் முதலாளியோட பிள்ளையாதான் இருக்காரு. முதலாளிங்கிற எண்ணம் இன்னும் அவரை விட்டு போகவே இல்ல. அப்பப்ப அது வெளியே வந்துடுது சார். அவர் அப்படி இருக்கிறதுல கூட எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சார். அதெல்லாம் எங்களுக்கு பழகிதான் போச்சு. ஆனா தப்பான சகவாசத்தால அவர் ஏதாவது சிக்கலை இழுத்துட்டு வந்துருவாரோன்னு தான் பயந்துகிட்டு இருக்கேன். மயிலு, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் மயிலு. நான் தான் கூடவே இருக்கேன்ல. சரிங்க சார். ம். கவரை பார்த்ததும் எனக்கு தான் ஏதோ வாங்கிட்டு வந்தீங்களோன்னு நினைச்சேன். அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னா உனக்கு வாங்கிட்டு வந்திருந்தா நானே சொல்லிருக்க மாட்டேனா? ஏய், உனக்கு ஏன் இவ்வளவு அவசரம் தான் கேக்குறேன். ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் ஏங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? அப்படி என்னதான் இருக்கு இதுல? இது இது ஆயுர்வேத மருந்து, ரொம்ப காஸ்ட்லி. இதோட டீலரை கஷ்டப்பட்டு புடிச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். எரிக்கிற வேகத்துல கீழே கொட்டிட்டுனா எல்லாம் வேஸ்டா போயிடும்ல, அதனாலதான் பதறேன். இப்படி விளக்கமா சொன்னாதாங்க புரியும். சரி, இந்த மருந்தை எதுக்கு சாப்பிடணும்? யாரெல்லாம் சாப்பிடணும்? ஏய், இந்த விவரம் எல்லாம் உனக்கு அவசியமா? மருந்துன்னு சொன்னா விட்டுறணும்ல. எதுக்கு யாருக்குன்னு சும்மா நோண்டிக்கிட்டு இருக்க கூடாது. இதை யார் கண்ணிலையும் படாம மறைவா வச்சிருக்கணும். தப்பான பொருளா இருந்தா தானே மறைச்சு வைக்கணும். இது மருந்து தானே, இதையே மறைச்சு வைக்கணும். ஏய், நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது மலரு. ஒரு விஷயத்த சொன்னா செய், சும்மா ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. தொழில்னு இறங்குறப்போ லாபமும் வரும் நஷ்டமும் வரும். இங்க பாரு, நான் புதுசா பிசினஸ் பண்ண போறேன்ல, அப்புறம் வாய்களியே பேசிட்டு அதுக்கப்புறம் நஷ்டம் ஆயிடுச்சுன்னா அசிங்கப்பட்டு தானே நிக்கணும். நான் சொல்றத நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. இந்த பிசினஸ் பண்றேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. சொன்னா புரிஞ்சுக்கோ. சரிங்க. சரி. ஏங்க, காலையில 5000 ரூபாய் வாங்கிட்டு போனீங்களே, அத வச்சுதான் இது வாங்குனீங்களா? ஏய், பணம் கொடுத்து முழுசா ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள கணக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டியே. ஐயோ, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லங்க. நான் சாதாரணமா தான் கேட்டேன். நீங்க ஏன் தப்பா எடுத்துக்கிறீங்க? ஏய், நீ என்கிட்ட பணத்தை பத்தி பேசுறது தப்பு. உனக்கும் குடும்பத்துக்கும் பணங்கிறதே ஒரு அதிசயம் தான். எப்ப வச்சிருந்தா அதை கண்ணாலேயே பாப்பீங்க. எவ்வளவு நேரம் இழுத்து கொடுப்பீங்க. அது எனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? வட்டிக்கு பணம் கேட்டு என் முன்னாடி நிக்கிறப்பெல்லாம் நான் என்னைக்காவது எடுத்து தெரிஞ்சு பேசிருப்பனா? உங்க பிரச்சனை சரியாகணும்னு கேட்ட வேகத்துல கொடுக்கல. எனக்கு வேலையும் இல்ல, கையில காசும் இல்ல, அதனாலதானே என்ன மதிக்க மாட்டேங்கிறீங்க. இந்த பிசினஸ் வச்சு நான் லட்சமா சம்பாதிச்சு காட்டுறேன். என் கையில காசு புழங்குறப்ப அப்ப நீங்க எல்லாரும் மதிச்சுதானே ஆகணும். நீங்க தப்பா புரிஞ்சுட்டு பேசுறீங்க. பணத்துக்கும் மரியாதைக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு? நீங்க குடிச்சிட்டு வரப்போதான் கோவத்துல எல்லாருமே சொல்றோமோ தவிர வேற எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களை நாங்க விட்டு கொடுத்ததே இல்லையே. சுமாரு எதையாவது சொல்லி என்ன சமாதானப்படுத்த பார்க்காத. பணம் தான் மரியாதையை சம்பாதிச்சு கொடுத்துன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. நான் நினைச்ச மாதிரி பணம் கொட்டுட்டோம். அன்னைக்கு உங்க எல்லார்கிட்டையும் பேசிக்கிறேன். மயிலு, எப்பமா வந்த? இப்பதாமா. சரி, காஃபி போட்டு எடுத்துட்டு வரவா? வேணாமா, கையிலக்கவ கொண்டு வர சொல்லிருக்கேன். சரி, வந்துடுறாரு. இந்த புடவை நல்லா இருக்கு. இந்த கலர் உனக்கு பொருத்தமா இருக்கும். உனக்கு பிடிச்சிருக்கா பாரு. நல்லா இருக்குமா? அப்ப இதே எடுத்துக்கலாமா? மயிலு, உனக்கு ஏது இந்த புடவை? ஏமா கேக்குற? அது நானும் மலரும் துணி எடுக்கலான்னு கடைக்கு போயிருந்தோம். அங்க இந்த புடவை தான் மலர் வாங்கி கொடுக்கறேன்னு சொன்னா. அம்மா, நீ ஏமா இந்த புடவைய வாங்கிக்கல? இந்த புடவை நல்லா தானே இருக்கு. இல்லடி, நல்லாதான் இருக்கு. பிடிச்சிருந்ததுதான், இல்லன்னு சொல்லல. இது விலை என்னன்னு தெரியுமா உனக்கு?
5000 ரூபான்னு சொன்னாங்க. நான் அவ்வளவு பணம் கொடுத்து என்னைக்கடி புடவை வாங்கியிருக்கேன். இவ்வளவு விலை அதிகமான புடவை கட்டிக்கணுங்கிற ஆசையும் எனக்கு இல்ல. அதுவும் 5000 ரூபாய் புடவை வாங்குற அளவுக்கு நாம என்ன வசதியாவா இருக்கோம்? சரி அதெல்லாம் விடு. இந்த புடவை நீ எப்படி எடுத்துட்டு வந்த? இதுதான் எனக்கு புரியல. பிடிச்சிருந்தாலும் நீ வேணான்னு விட்டுட்டு வந்த புடவை சரியான ஆள் மூலமா தான் இப்ப உன்னை தேடி வந்திருக்குமா? என்ன சொல்ற மயிலு? அம்மா, இது உனக்காக அப்பா எடுத்து கொடுத்த புடவைமா. அம்மா, உனக்கு மட்டும் இல்லம்மா, எங்களுக்கும் சேர்த்துதான் அப்பா புடவை எடுத்து கொடுத்திருக்காரு. அப்பா உன்கிட்ட அவரை பார்க்கவே மாட்டேன்னு சொன்னவங்க இப்ப இந்த புடவையை மட்டும் எப்படி ஏத்துக்கிட்டாங்கன்னு அவருக்கு சந்தேகம் வந்துரும்டி. இத நம்ம வாங்கிக்கிட்டோம்னு சொன்னா திரும்பவும் நாளைக்கு வேற ஏதாவது கொடுத்து அனுப்புவாரு. அடுத்து நானே நேர்ல வந்து எல்லாரையும் பாக்கணும்னு சொல்வாரு. அதெல்லாமே நமக்கு பெரிய தலைவலியா போயிடும். இத பாரு, நீங்க கொடுத்ததை வாங்கிக்காம திரும்ப கொடுத்துட்டாங்கன்னு நீயே அவர்கிட்ட நேரடியா சொல்லிடு. இனிமே அவர் வேற எதையாவது கொடுத்தா அவங்க வேற மாதிரி முடிவெடுத்துருவாங்கன்னு பயமுறுத்து. அப்பதான் அந்த மனுஷன் எதையும் பண்ணாம சும்மா இருப்பாரு. இல்லன்னா இதுவே தொடர்ந்துகிட்டே இருக்கும் மயிலு. அவரை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம நீதான் கஷ்டப்படுவ. வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு தெளிவா திருப்பி கொடுத்துட்டு வந்துரு. புரியுதா? என்ன கொண்டு போன பையன் அப்படியே கொண்டு வந்துட்டேன். சுஜிலா வாங்கிக்கலையா? அவங்க இத வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார். அவ வாங்கிக்கலையா இல்ல நீ அவகிட்ட கொடுக்காம சும்மா ஊரை சுத்திட்டு வந்து என்ன முட்டாளாக்குறியா? என்ன ஃபாலோ பண்ண யாரையாவது அனுப்புனீங்களா என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மயிலு. உன் மேல நான் முழு நம்பிக்கை வச்சுதான் இந்த வேலையை உங்ககிட்ட ஒப்படைச்சேன். உன்னை உளவு பார்க்க வேண்டிய அவசியம் எல்லாம் எனக்கு இல்ல. நான் எப்படி குடிச்சு விட்டனோ அப்படியே எடுத்துட்டு வந்தா அப்ப நீ அவளை பார்க்கலன்னு தானே அர்த்தம். அதைத்தான் சொன்னேன். உங்க சந்தேகம் நியாயம்தான் சார். அதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. இந்த புடவைய பார்த்ததுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இத வேகமா எடுக்க வந்தப்ப அங்க இருந்த டேபிள்ல நீங்க இடிச்சுக்கிட்டீங்க. இந்த புடவை தான் வேணும்னு இன்னொரு அம்மாவும் உங்ககிட்ட போட்டி போட்டிருக்காங்க. மயிலு, கடையில் நடந்ததெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறீங்களா சார்? அம்மா தான் சொன்னாங்க. அம்மா சொன்னாளா? சுசீலா அம்மா சொன்னாங்கன்னு சொன்ன சார். ஆமா, சுசீலாவுக்கு இப்படி கடையில் நடந்ததெல்லாம் தெரியும்? நீங்க கடைக்கு போயிருந்த சமயத்துல அவங்களும் அங்கதான் இருந்திருக்காங்க சார். உங்களை பார்த்துட்டுதான் அவசரமா அங்க இருந்து கிளம்பி இருக்காங்க. அவளை பக்கத்துல பார்த்து அவளை கவனிக்காம மிஸ் பண்ணிட்டேனே. நான் ஒரு முட்டாள். துணிக்கடையில அவளை பார்த்திருந்தா அப்பவே அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருந்தா என்னோட இத்தனை நாள் போராட்டம் நேத்தே முடிவுக்கு வந்திருக்கும். பாக்குற தூரத்துல இருந்தும் அவளை பார்க்க விடாம விதி ஏன் என் வாழ்க்கையில இப்படி கண்ணாமூச்சி ஆடுதுன்னு தெரியலையே. மயில, நான் அவளை தேடிட்டு இருக்கேன்னு சுசீலாவுக்கே தெரியும்ல. அவளாவது என்கிட்ட வந்து பேசிருக்கலாம்ல. அவ ஏதோ தப்பு பண்ண மாதிரி என்ன பார்த்தது ஏன் ஒண்ணும்?
உங்களை பார்க்கவே விருப்பம் இல்லாதவங்க எப்படி சார் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க? சரி, நான் கொடுத்ததே அது வாங்கிக்க சொல்லி அவகிட்ட பேசிருக்கலாம்ல. பேசி பார்த்த சார், அவங்க வாங்கிக்கவே முடியாதுன்னு பிடிவாதமா சொல்லிட்டாங்க. உறவே வேணும்னு தூக்கி எரிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் எதுக்குன்னு ரொம்ப கோவமா பேசினாங்க. இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்க சொல்ல என்ன தேடுறதுக்கோ இல்ல சமாதானப்படுத்துறதுக்கோ அவர் ஏதாவது முயற்சி செஞ்சா நான் கண்டிப்பா ஊரை விட்டு போயிடுவேன்னு சொன்னாங்க சார். இந்த வாட்டி சும்மா உங்களை மிரட்டுறதுக்காகலாம் அவங்க சொன்ன மாதிரி எனக்கு தோணல சார். அவங்க வார்த்தையிலயும் பார்வையிலயும் அவ்வளவு கோவமும் ஆவேசமும் இருந்துச்சு சார். அவங்க உங்க பக்கத்திலேயே இருக்கணும்னு நினைச்சா நீங்க அவங்கள தொந்தரவு பண்ணாம இருக்கிறது தான் சரின்னு எனக்கு தோணுது சார். என் அம்மாவும் இததான் சொன்னாங்க. ஓ அம்மாவா? உங்க அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியுமா? உங்க ஃப்ரெண்டு சுந்தரம் சார் கதைன்னு சொல்லி நான் அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருக்கேன் சார். சுந்தரம் சார் ட்ரெஸ்ஸ வாங்கி கொடுத்ததையும் அத சுசீல் அம்மா வாங்கிக்க முடியாதுன்னு சொன்னதையும் நான் அம்மா கிட்ட சொன்னேன் சார். ஒருத்தர் வாங்கி கொடுத்ததையே ஏத்துக்கலன்னா அவங்களையே ஏத்துக்கலன்னு தானே அர்த்தம். அவங்களுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சும் திரும்ப திரும்ப நெருங்கி போனா வெறுப்பும் கோவமும் தானே சார் அதிகமாகும். அவங்கள விட்டு மொத்தமா விலகி நிக்கிறதுதான் எல்லாருக்குமே நல்லதுன்னு அம்மா சொன்னாங்க சார். இத உங்ககிட்டயே திருப்பி கொடுத்துடவும் அம்மா சொன்னாங்க சார். அதான் எடுத்துட்டு வந்துட்டேன். அம்மா என்ன சொன்னாலும் நீ செய்தியா மயிலு? அம்மா தான் எனக்கு எல்லாமே சார். அவங்க வார்த்தைய மீறி நான் என்னைக்குமே நடந்துக்க மாட்டேன். ஏன் சார் கேக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, சும்மாதான் கேட்டேன். நீ போய் நல்லா சூடா ஒரு டீ வாங்கிட்டு வா. தம்பி, நீங்க தான்? ஆமா. பணம் ரெடியா? எவ்வளோ? 50. ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு தம்பி. இது 60-70க்கு வாங்குறதுக்கு கூட ஆளுங்க இருக்காங்க. மொதல் பார்ட்டிங்கிறதுனால தான் குறைச்சு கொடுக்குறேன். வேணான்னா சொல்லிடுங்க, நான் போய் வேற வேலை பார்த்துக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, நானே வாங்கிக்கிறேன். சரக்கு நல்லா இருக்கும்ல? ஏய், சரக்கோட குவாலிட்டிக்கு நான் கேரண்டி. ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ண. நீ சொல்றது உண்மைனா நீ கொடுத்த பணத்தை அப்படியே திருப்பி கொடுத்துறேன். நான் 50,000 ரூபாய் எடுத்துட்டு வந்திருக்கேன். சரக்குக்கு என் பொண்டாட்டி எடுத்துட்டு வர சொல்றேன். அவங்க வேற கூட்டா? ஏய், அப்படிலாம் இல்ல. அவகிட்ட மருந்துன்னு சொல்லி வச்சிருக்கேன். ஓ, அவன் தான் நீயும் அதையே மெயின்டைன் பண்ணிக்க. லேடிஸ் கூட இருந்தா நம்ம மேல சந்தேகம் வராது. அதுக்கு தான் இந்த ஏற்பாடு. சொல்லுங்க. கவர் எடுத்துட்டு வா. எங்க வரணுங்க? நீ நேரா அங்க இருந்து கொஞ்சம் தூரம் வந்து அப்படியே லெஃப்ட்ல திரும்ப. அங்க பார்ட்டியோட நின்னுகிட்டு இருக்கேன். சீக்கிரமா. சரிங்க. அம்மா, அவர் ஏதோ கடைக்கு போகணும்னு கூப்பிடுறாரு. நான் போயிட்டு வந்துடுறேன். நீ இன்னும் என்னென்னலாம் வாங்கணும்? இங்க பூண்டும் புளியும் இல்லம்மா. பக்கத்து கடையில வாங்கிட்டு நான் இந்த கடையிலேயே வந்து வெயிட் பண்றேன். நீயும் மாப்பிளையும் போயிட்டு இங்கே வந்துருங்க. சரிம்மா, இங்கே வெயிட் பண்ண. சரி, பைசா கொடு. இந்த பர்ஸ பொடி. சரி, பர்ஸையே கொடு. போயிட்டு வா. என்னங்க எடுத்துட்டு வந்துட்டியா? தம்பி, கரெக்டா இருக்கும்ல? கரெக்டா இருக்கும். பார்த்து. சரி, வர வா. மலரு, பிசினஸ் முடிஞ்சிருச்சு. வா, நம்ம போலாம்.
ஏமா கோமதி அம்மாங்கிறது நீங்க தானே? ஆமா சார், நான் தான். தங்கமயில் மேடத்தோட அம்மா தானே? நான் தான். ஏன் கேக்குறீங்க? என் பொண்ணுக்கு என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு உங்களை கையோட கூட்டிட்டு வர சொல்லி மயில் மேடம் தான் என்ன இங்க அனுப்புனாங்க. வாங்க, ஜீப் பக்கத்துல தான் இருக்கு, போலாம். கயல், சொல்லுங்க சார். வீட்ல யாரும் இல்லையா? இல்ல சார், எல்லாரும் கடைக்கு போயிருக்காங்க. ஆ, நல்லதா போச்சு கயல். சங்கர் இப்பதான் எனக்கு கால் பண்ணாரு. கடைசியா ஒரே ஒரு தடவை உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி அவர் ரொம்ப கெஞ்சுறாரு. நீ அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை பேசிற. அவன் நம்பரையே டெலீட் பண்ணிடுங்கன்னு சொல்றேன். நீங்க ஏன் சார் இன்னும் அவன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவனை பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. நீ அவனோட காதலை ஏத்துக்கணும்லாம் நான் சொல்லவே இல்லை. அது உன்னோட தனிப்பட்ட முடிவு. ஆனா இவ்வளவு தூரம் ஃப்ரெண்டா பழகிட்டு அப்படியே கட் பண்ணி விடுறது சுத்தமா நியாயமே இல்லை. நான் அவன் கிட்ட பேசினா அவன் என்ன கன்வின்ஸ் பண்ணதான் பாப்பான். திரும்ப திரும்ப லவ் பத்தியே பேசுவான் சார். எனக்கு டென்ஷன் ஆயிடும். கயல், நீ எல்லாத்தையுமே முகத்துக்கு நேரா பட்டுன்னு சொல்றவ தானே. இந்த விஷயத்துல மட்டும் ஏன் அதை அவாய்ட் பண்ற? அவன் அதே ஸ்டாண்ட்ல இருக்கான்னு தெரிஞ்சதுன்னா இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட வேண்டியது தானே. அதுல ஒன்னும் தப்பு இல்லையே. கயல், ரொம்ப யோசிக்காத. நான் சொல்லி காட்டுறேன்லாம் நினைக்காத. உனக்காக தான் இந்த ஹெல்ப்பையே நான் பண்ணேன். எனக்காக ஒரே ஒரு தடவை நீ அவன்கிட்ட பேசக்கூடாதா? சரிங்க சார், கொடுங்க. தேங்க்ஸ் கயல். இந்தா. இந்தாங்க சார். கயல், ஏய், என்னாச்சு கயல்? நீங்க சொன்ன மாதிரியே பேசிட்டேன் சார். என்ன வேற எதுவும் கேட்காதீங்க சார். இனிமே உங்களுக்கு போன் வராது. உங்க உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்க என் பொண்ணு மயில? அது புதுமணி இருக்குது இல்லைங்க, இங்கதான் வந்துட்டு இருந்ததுங்க. பாதி வழியில வர்றப்போ ஒரு போன் வந்ததுங்க, அவசர வேலைன்னு. சேலம் டவுன் வரைக்கும் போயிருக்குதுங்க. ஆமாங்க, வந்துருங்க. நீங்க எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்றீங்களா? என்ன செய்யணும் சொல்லுங்க. நான் வீட்ல இருந்து வந்த அவசரத்துல போன் எடுக்காம வந்துட்டேன். மயில் கிட்ட நான் பேசணும். கொஞ்சம் போன் பண்ணி தர முடியுமா? என்னங்க இதெல்லாம் ஒரு விஷயங்களா? இது பாருங்க, இப்பவே மயிலுக்கு லைன் போட்டு தர, நீங்க பேசுங்க. ஆஹா, என்ன இது, மயிலுக்கு லைனே போக மாட்டேங்குங்க. சிக்னலே இல்லாத இடத்துல இருக்க மாட்டேங்குது. இத பாருங்க, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் இப்ப ஸ்டேஷனுக்கு தான் போறேன். நீங்க இங்க வந்து சேர்ந்துட்டீங்கன்னு நான் மயிலுகிட்ட சொல்லிடுறேன், போதுங்களா? மயில் ஏதோ அவசர வேலையா போயிருக்கிறதா சொன்னீங்க. அவ எப்ப திரும்பி வருவான்னு தெரியல. என் மூத்த பொண்ணு மலருக்காவது நான் இப்பவே தகவல் சொல்லி ஆகணும் சார். நான் அவளும் தான் காலையில கடத்தெருவுக்கு வந்தோம். மயிலு திடீர்னு கூப்பிட்டான்னு டிரைவர் சொன்னதுனால நான் அவகிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம கிளம்பி வந்துட்டேன் சார். பாவம், அவ என்ன காணோன்னு தேடிக்கிட்டு இருப்பா. நான் அவகிட்ட தகவல் சொன்னாதான் அவ நிம்மதியா இருப்பா. நீங்க சொல்றது சரிதானுங்க. உங்க பொண்ணு போன் நம்பர் சொல்லுங்க. அப்புறங்க உங்க வீட்டுல கூட சிக்னல் கொஞ்சம் வீக்கா தான் இருக்க மாட்டிருக்கு. நாட் ரீச்சபிள் வருதுங்க. சார், மறுபடியும் ஒரு தடவை முயற்சி பண்ணுங்க சார். நான் எங்க இருக்கேன், என்ன பண்றேன்னு தெரியாம என் பிள்ளைங்க ரொம்ப தவிச்சு போயிருவாங்க சார். அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம என்னால எங்க முழு மனசா வேலை செய்ய முடியாது சார். புரியுதுங்க. எத்தனை தடவை போட்ட
போட்டாலும் லைனே கிடைக்காது. ஏன்னா நான் 8 நம்பர் தானே போட்டிருக்கேன். நீங்க இங்க வந்திருக்கிற விஷயம் இப்ப யாருக்கும் தெரியக்கூடாது. போன்ல நீங்க பேசிட்டா நாங்க நினைச்ச காரியம் எதுவுமே நடக்காது. சோ நீங்க தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறது தான் எங்களுக்கு சேஃப். என்னாச்சு சார்? திரும்பவும் அதே மெசேஜ் தான் வருதுங்க. அங்க பாருங்க, நான் ஒரு வேலை செய்யறேன். வெளியே போனதுமே மயில்கிட்ட எப்படியாவது தகவல் சொல்லி இந்த தகவலை உங்க வீட்டுல இருக்கிற சொல்ல சொல்றேன். சரிங்க சார், நானே பேசினா நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். ஏங்க, நானும் அதுக்கு தானே ட்ரை பண்ணேன். ஆனா லைனே கிடைக்க மாட்டேங்குதுங்களே. இங்க பாருங்க, நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. மயில் மூலமா வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் வரட்டுங்களா? நீங்க பார்த்து பத்திரமா இருக்கா கனகம். மலரு சொல்லு, அத்தை வீட்டுல தான் இருக்காங்களா? என்னங்க, அம்மா எங்கேயும் வரலையா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. திரும்பவும் மார்க்கெட்லயே கொஞ்சம் தேடி பாருங்க. எப்படியாவது அம்மாவை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருங்க. ஏய் கலங்காத, நான் எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறேன். சரி, அத்தை ஒருவேளை வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா எனக்கு போன் பண்ணு. ஹலோ, சொல்லுக்கா. மயிலு, அம்மா அங்க வந்திருக்காங்களா? இல்லையேக்கா. ஏன் கேக்குற? அம்மாவ காணோண்டி. உடம்புக்கு ஏதாவது முடியாம வீட்டுக்கு வந்திருப்பாங்களோன்னு நினைச்சோம். ஆனா வீட்டுக்கும் வரலன்னு கையல் சொல்றா. சொல்லாம கொல்லாம அம்மா எங்க போனாங்கன்னே தெரியல. பயப்படுற மாதிரி இப்ப எதுவும் நடக்கலக்கா. ஏதாவது அவசர வேலை வந்திருக்கும், கிளம்பி போயிருப்பாங்க. ஏற்காடுன்னா நீ சொல்றது சரி மயில. எங்க அப்படி என்ன அவசர வேலை இருக்கும்னு எனக்கு புரியலையே. இங்க வந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சுலக்கா. வேலைன்னு இல்லனா கூட தெரிஞ்சவங்க யாரையாவது பார்க்க போயிருக்கலாம். அவங்க கூட வீட்டுக்கோ இல்ல வேற எங்கேயாவது போயிருக்கலாம். எங்க வேணாலும் போகட்டும் மயில. நாங்க பக்கத்துல தானே இருந்தோம். எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அவங்க கையில போன் கூட இல்லையே. இந்த நிலைமையில யார்கிட்டயே சொல்லாம அவங்க கிளம்பி போனா நாம என்ன நினைக்கிறது? அக்கா, நீ நெகட்டிவா எதுவும் நினைக்காதக்கா. நீ மாமாவோட இருந்ததுனால உன்னை பத்தி கவலைப்படாம போயிருப்பாங்க. நீ பதறாத, வந்துருவாங்கக்கா. அம்மா சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுவாங்கன்னு பாசிட்டிவா யோசி. சரிடி. அம்மா யார்கிட்டயுமே சொல்லாம இப்படி எங்கேயும் போக மாட்டாங்களே. இன்னைக்கு ஏன் இப்படி பண்ணாங்க? அக்காவை சொல்லிட்டு இப்ப நான் ஏன் என்ன குழப்பிக்கிறேன்? அம்மா வீட்டுக்கு வந்துருவாங்க. இதுலதான் நாம ஒரு சின்னதா ட்விஸ்ட் சேர்க்க போறோம். மயிலு கும்பல் ஒருத்தனை துரத்திட்டு ஓடினப்ப இடையில அவனை ஃபாலோ பண்ண முடியாம மிஸ் பண்ணிட்டா. தப்பிச்சு ஓடினவன் நினைச்சு தவறுதலா வெற்றியை பிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டா. வெற்றியும் அந்த திருவிழால நாடகம் போடுறதுக்காக கோமாளி வேஷத்துல அவன் வந்திருக்கான். செயின் பறிக்கிற கும்பலோட ஆளும் அடையாளம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மாதிரியே கோமாளி வேஷம் போட்டு வந்திருக்கான். இடையில அவனை மிஸ் பண்ண 2 நிமிஷத்துல திருடன் தப்பிச்சு ஓடிட்டான். அந்த நேரம் பார்த்து திருவிழால நாடகம் போடுறதுக்காக வெற்றி வந்திருக்கான். 2 பேரும் ஒரே வேஷத்துல இருந்ததுனால மயிலு குழம்பிட்டா. வெற்றிய கிரிமினல் நினைச்சு அவனை பிடிச்சிட்டா. நடந்த கதையில நாம சேர்க்க போற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இதான் சார். என்ன சார் யோசிக்கிறீங்க? இந்த லாஜிக்லாம் கோர்ட்ல ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தோணுதா? நான் அப்படி சொல்ல சார். உங்க பிளான் பக்காவா தான் இருக்கு. அந்த அழகரையும் மணிமேகலையும் கூட நான் எப்படியும் பேசி சம்மதிக்க வச்சிருவேன். ஆனா மயிலு கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்கவே மாட்டான். அவளை எப்படி சம்மதிக்க வைக்கிறதுன்னு தான் தெரியல. அவ இவ்வளவு பெரிய கதையெல்லாம் சொல்ல வேண்டாம் சார். கோர்ட்ல வச்சு மொத்த கதையை நானே சொல்லிடுறேன். தப்பிச்சு போன திருடனை
2 நிமிஷம் மிஸ் பண்ணிட்டு தான் பிடிச்சேன்னு நான் கேக்குறப்ப அவ ஆமான்னு சொன்னா போதும். அந்த கேப்ல ஆள் மாறிட்டான், மயிலும் குழம்பிட்டான்னு கோர்ட்டை நம்ப வச்சு வெற்றியை நான் வெளியில கொண்டு வந்துருவேன். ஏய் என்ன 15,000 தான் இருக்கு? 50,000 அப்படியே தந்துடுறேன், நீயே வச்சுக்கிறியா? ஏய் நான் அப்படியெல்லாம் பேரச பண்ணல, கொஞ்சம் கூட்டி கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு தான் சொன்னேன். இல்ல கோபி, இந்த பிசினஸ்ல நான் தான் மெயின் டீலர். சரக்கு நேரம் என்கிட்ட தான் வரும். நீ எனக்கு சப் டீலர் தான். உன்ன மாதிரி எனக்கு 10 சப் டீலர் இருக்காங்க. எனக்கு 70, அவருக்கு 30. இப்படிதான் பிரிப்போம். புதுசா இருந்தாலும் உனக்கு அதே தான் கொடுத்துருக்கேன். இதுக்கு மேல நீ எதிர்பார்க்கறது நியாயமே இல்ல. ஏய் நீ சொல்றதெல்லாம் கரெக்டா, ஆனா எனக்கு ரிஸ்க் அதிகம் இல்ல. இத பாரு, யாருக்கும் தெரியாம வீட்டுல பொட்டலத்தை மறைச்சு வைக்கணும், சந்தேகம் வராத மாதிரி வெளியே எடுத்து கொண்டு வந்து விற்கணும். அது மட்டும் இல்ல, வீட்லயே ஒரு போலீஸ் இருக்கு, அப்புறம் போலீஸ்ல மாட்டிக்காம தப்பிக்கணும். இவ்வளவு பெரிய ரிஸ்க் இருக்குல்ல, அதுக்கு ஏதாவது ஒரு வேலை இருக்குல்ல. இந்த பாரு கோபி, ஏற்கனவே இருக்கிற ஆளுங்களை வச்சு என்னால இதை செய்ய முடியும். நீ எனக்கு தெரிஞ்சவன், நீயும் 4 காசு சம்பாதிக்கட்டும்னு உன்னை இதுல இழுத்து விட்டேன். நீ என்கிட்டயே சேர அதிகமா கேட்கறது ரொம்ப தப்பு. பாசு, முத பிசினஸே கோபி நல்லபடியா முடிச்சிட்டாப்ல. இன்னும் ஒரு 5 ரூபா போட்டு கொடுங்க, அப்பதான் பாட்டி இன்னும் இன்ட்ரெஸ்டா வேலை செய்வாரு. டேய் அவர் சொன்னது கரெக்ட் தான்டா. 60-40 அப்படி வச்சுட்டா நல்லா இருக்கும். அதுக்கு மேல ஒரு பைசா நான் எதிர்பார்க்க மாட்டேன். பார்த்து செய். சரி கோபி, முதல் முறைங்கிறதுனால உனக்கு போனஸ் மாதிரி கொடுக்குறேன். ஆனா இந்த ஒரு தடவை தான் இது. எல்லா இடத்துலயும் 70 தான் போயிட்டு இருக்கு. உனக்கு மட்டும் தான் எக்ஸ்ட்ராவா கொடுக்குறேன். இதனால பிரச்சனை வரும். சரக்கு சப்ளை பண்ற ரேட்டை குறைச்சா நான் உனக்கு ஏத்தி கொடுக்குறேன். ஓகே தானே? ஓகேடா, குடுறா. தேங்க்ஸ். சரி, சரக்கு எப்படா திரும்ப வரும்? நான் போன் பண்றேன், வந்து வாங்கிக்க. சரிடா, அப்ப நான் கிளம்புறேன். வரேங்க. என்ன பார்த்து எதுக்குல தப்பிச்சு ஓடியார? ஐயோ, தப்பிச்சு ஓடி வரனா? நான் உங்களை பார்க்கவே இல்லைண்ணே. திடீர்னு ஒரு போன் கால் வந்துச்சா, அதான் அப்படியே குறுக்கு வழியில போலான்னு வந்தேன். டேய், இந்த காது குத்துறவல்ல என்கிட்ட வச்சுக்கிட்டேன்னு வை, பிரிச்சிருவோம். அண்ணா என்ன ரோட்ல போய் சட்டையை பிடிச்சிட்டேன், விடுங்க. ஏன் மாப்பிள்ளை எப்படா விடுவாங்க? முதல்ல அதை சொல்றா. அண்ணா காலையில் கூட அதை பத்தி நான் பேசிட்டு வந்தேன். இன்னும் 2 நாள் சண்முகத்தை வெளியில எடுத்துடலாம். இன்னும் 2 நாள் கதையை நம்புறதுக்கு நான் ஒண்ணு முட்டா இல்ல. என் மாப்பிள்ளை என்னைக்கு வெளில வருவான்னு கரெக்டா சொல்லு. அண்ணா கோர்ட் விஷயம் கரெக்டா எப்படி சொல்ல முடியும்? இந்த வெங்காயத்தை நீ முதல்ல சொல்லிருக்கலாம்ல. லேட்டாகும் தெரிஞ்சிருந்தா என் மாப்பிள்ளை உள்ள போயிருக்க மாட்டார்ல. கொலை கேஸ்ல எப்படியும் உள்ளதானே போயிருக்கணும். இந்த நக்கல் நையாண்டில ஏன்ட்ட வேணாம், இங்கே நசுக்கு போட்டு போயிட்டே இருப்பேன். 2 நாள்ல வெளில எடுத்துருவேன் நீ தானே சொல்லிருக்க. அத நம்பிதான் மாப்பிள்ள உள்ள போயிருக்காரு. 2 வாரம் முடிச்சு அவரை வெளியில எடுக்க நீ எதுவுமே செய்யல. நீ சொன்ன அதே 2 நாள் தான் டைம் உனக்கு. அதுக்குள்ள என் மாப்பிள்ள வெளியில வரணும், இல்லனா மறுபடியும் உன் மாமியார் வீட்டு வாசல்ல வந்து நிப்பேன். ஆம்பளை பொம்பளை நான் எதையுமே பார்க்க மாட்டேன். எல்லாரையும் தெருவுக்கு இழுத்துட்டு வந்து நான் அடிச்சிருவேன். மயிலு, என்னாச்சு? அம்மாவை பத்தி ஏதோ கவலையா பேசிட்டு இருந்த? ஆமாக்கா, கடை தெருவுக்கு அம்மாவும் அக்காவும் காலையிலேயே கிளம்பி போயிருக்காங்க. அம்மா அங்க இருந்து எங்க போனாங்கன்னே தெரியல. இது வரைக்கும் எந்த தகவலும் இல்ல. அவங்க கையில போன் இல்லன்றதுனால இப்ப அவங்கள காண்டாக்ட் பண்ணவும் முடியல. அதான் அக்கா ரொம்ப கவலையா பேசுறா. நானும் இவ்வளவு நேரம் தைரியமா தான்க்கா இருந்தேன். பக்கத்துல யாராவது தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க, வந்துருவாங்கன்னு தான் நான் நினைச்சேன். இப்ப வரைக்கும் வரலங்கிறப்பதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குக்கா. இங்க பாரு மயிலு, அக்காவுக்கு நீ தைரியம் சொல்லிட்டு நீயே பயந்தா எப்படி சொல்லு? நீ சொன்ன மாதிரி தெரிஞ்சவங்க வீட்டுக்கு தான் அம்மா போயிருப்பாங்க, வந்துருவாங்க. நானும் அப்படிதான் நம்பிட்டு இருக்கேன்க்கா. ஆனா தகவலை சொல்லாம இவ்வளவு நேரம் இருக்கிறது தான் குழப்பமா இருக்கு. அக்காவும் ரொம்ப பயந்துருக்காங்க. நான் போனதா கொஞ்சம் தெம்பா இருப்பாங்க. அதான் நான் சீக்கிரமா கிளம்புறேன். நீங்க சார் கிட்ட சொல்லிடுறீங்களா? நீயே ஒரு தடவை போன் பண்ணி சொல்லிடு. என்னது சீக்கிரம் கிளம்புறியா? வேலைக்கு சேர்ந்து கொஞ்சம் பேர் வாங்கிட்டா போதுமே, டியூட்டி டைம் மதிக்கவே மாட்டீங்க. எப்ப வேணா வரலாம் போலாங்கிறது என்ன மாமியா கூட? இந்த சூச்சமெல்லாம் எனக்கு தெரியாம போச்சு இத்தனை வருஷம் சர்வீஸ்ல. அதான் நான் ஏட்டாவே இருக்கேன். சார், ஏதோ ஒரு அவசரம் தான் சார் மயில் சீக்கிரமா கிளம்புறா. அதுக்கு போய் ஏன் சார் இப்படி பேசுறீங்க? பழையம்மணி, நான் யாரையும் குத்தம் சொல்ல.
உலக நடப்பு அப்படி மாறிச்சேன்னு உண்மையை சொன்னேன். அழகரு மணிமேகலை நீ 3 பேரும் சீக்கிரமா வரணும். உங்ககிட்ட தான் அந்த கேஸ் விஷயமா வக்கீல் பேசணும்னு சொன்னாரு. அதனால கோர்ட்டுக்கு நீங்க 3 பேரும் காலையில ஒரு 8 மணிக்கெல்லாம் வந்துருங்க. ஓகே சார். மயில போன்ல என்கிட்ட சாதாரணமா சொல்ற மாதிரி கோர்ட்ல சொன்னா போதாது. வக்கீல் என்ன சொல்றாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி சொல்லணும். நீ புதுசா எதுவும் சொல்ல வேணாம். அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி சொன்னா போதும். கேஸ உடைச்சு ஒண்ணும் இல்லாம ஆக்கிடலான்னு வக்கீல் நம்பிக்கையோட சொல்லியிருக்காரு. மயில நீ கோர்ட்ல கரெக்டா கோஆபரேட் பண்றதுலதான் நம்ம வெற்றியோட விடுதலையே இருக்கு. அத ஞாபகம் வச்சுக்க மயில. புரியுது சார். நீங்க சொல்லலனாலும் கண்டிப்பா நான் கோர்ட்டுக்கு வருவேன். ஏன்னா இது எனக்கும் முக்கியமான கேஸ். திருவிழா அன்னைக்கு என்ன நடந்துச்சோ அதை நான் அப்படியே கோர்ட்ல சொல்லுவேன் சார். ஆனா நடந்ததை மறைச்சோ நடக்காதத நடந்ததாவோ என்னால சொல்ல முடியாது சார். இப்படி சொன்னா எப்படி மயில? கேஸ் நமக்கு சாதகமா முடியணும்னா கொஞ்சம் முன்ன பின்ன சொல்லிதானே ஆகணும். பாரு, உனக்கு எந்த சிரமமும் வேணாம். வக்கீல் சார் என்ன சொல்றாரோ அதை அப்படியே நீ ஃபாலோ பண்ணா போதும். வேற ஒன்னும் பண்ண வேணாம். மத்ததெல்லாம் அவர் பாத்துக்குவார் மயில. ஒரே விஷயத்தை தான் நீங்க திரும்ப திரும்ப சொல்றீங்க சார். நானும் என்னோட முடிவை சொல்லிட்டேன். எது உண்மையோ எது நியாயமோ அதுதான் நான் கோர்ட்ல சொல்லுவேன். நான் அம்மாவை எதிர்த்து பேசுவேன், சண்டை போடுவேன், கோவப்படுவேன். நான் அவங்கள நோகடிக்கிற மாதிரி எல்லாம் செய்வேன். ஆனா எனக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும்க்கா. அவங்க இல்லாம என்னால இருக்க முடியாதுக்கா. நீ மட்டும் இல்லடி, நம்ம 3 பேர் நிலைமையும் அதுதான். அம்மாக்கு நம்மள பத்தி தெரியும். அப்படி ஒரு கஷ்டத்தை அம்மா நமக்கு கொடுக்க மாட்டாங்க. அக்கா, அம்மா வந்துட்டாங்களா? இல்லடி, உனக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? இல்லக்கா. இப்ப என்னதான் பண்றது மயில? எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. ஒரே குழப்பமா இருக்கு. அம்மா காணாம போய் ரொம்ப நேரம் ஆச்சுடி. நேரம் போக போக பயமும் டென்ஷனும் அதிகமாவே இருக்கு. ஏதாவது செஞ்சு அம்மாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறீ. ஆமா மயிலு, அம்மா இல்லாத வீடு வீடாவே இல்ல. நீ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தானே இருக்க. எஸ்பி டிஎஸ்பின்னு யார்கிட்டயாவது பேசி அம்மாவை கண்டுபிடிச்சு தர சொல்லுடி. இப்பவே கம்ப்ளைண்ட் வரைக்கும் போக வேணாக்கா. நாமளே முடிஞ்ச வரைக்கும் தேடி பார்க்கலாம். எங்கன்னு போய் தேடுவடி? அம்மாவே எங்கயாவது கிளம்பி போயிட்டாங்களா இல்ல யாராவது கடத்திட்டு போயிட்டாங்களான்னு தெரியலையே. ஒருத்தரை கடத்திட்டு போறதுக்கு ஒண்ணு பணம் காரணமா இருக்கும், இல்ல பகை காரணமா இருக்கும். அம்மா கிட்ட பணம் கிடையாதுக்கா. அவங்களுக்கு வேண்டாதவங்கன்னு யாரும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அம்மாவை யாரும் கடத்திட்டு போக சான்ஸே இல்லக்கா. அப்படின்னா அம்மாவே எங்கேயாவது போயிட்டாங்களா? அவங்களுக்கு நம்ம யார் மேலயாவது கோவமா? அவங்க கஷ்டப்படுற மாதிரி நம்ம யாராவது நடந்துக்கிட்டோமா?